என்னதான் உன் அத்தை கிட்ட கோடி கணக்குல பணம் இருந்தாலும் இப்படியா செக்க கிழிச்சு கிழிச்சு குடுக்கறது? என்ன ஏதுன்னு கேள்வி கேக்குறது இல்லையா? பொங்கலுக்கு 8 லட்சம் 10 லட்சம்னு. சரி, அது இப்படியே போகட்டும். ஆனா உன்னார்த்தி, உன் அத்தை சொன்னதை கேட்டல்ல, வைர நெக்லஸ பரிசா கொடுக்க போறாங்களாம். இந்த வானதியும் கார்த்திக்கும் பேசிக்கிறத பார்த்தா ஏதோ பயங்கரமான திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்ன திட்டமா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நீ வைக்க போற பொங்கல் தான் உன் அத்தை கண்ண பறிக்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்த வைர நெக்லஸ் நீ பறிக்கணும். கண்டிப்பா நாளைக்கு நான் எப்படி அசத்துறன்னு மட்டும் பாரு. அத்தை குடுக்கற அந்த பொங்கல் ஸ்பெஷல் பரிசு எனக்கு தான். அப்படி சொல்லி தங்கம். ராஜி, என்னங்க ராஜி, அங்க ஜீவா ஆர்த்தி 2 பேரும் பொங்கல் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அத வந்து பார்க்காம இப்படி ரூமுக்குள்ளே இருந்தா எப்படிமா? வெளியே வந்து எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஏங்க, ஆர்த்தி மட்டும் தானே எங்க பொங்கல் வைக்கிறா? ஆமா ராஜி, கார்த்திக்கும் வானதியும் அப்பயே நம்ம பண்ண வீட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆர்த்தி மட்டும் தான் நம்ம வீட்டு வாசல்ல பொங்கல் வச்சிட்டு இருக்கா. அந்த மஞ்சள் குத்த எடுத்து கொடு. இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல நீ யாருக்கு பரிசு கொடுக்க போறன்றதுதான் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸாவே இருக்கு. ராஜி, அது யாருன்னு எனக்கு மட்டுமா சொல்லலாம்ல? முதல்ல இன்னைக்கு பண்டிகை நல்லபடியா முடியட்டும், அப்புறமா சொல்றேன். என்ன ஆர்த்தி, இவங்களும் வந்திருக்காங்க? நான் தான் மாமா இவர்கிட்ட சொல்லி எல்லாரையும் வர சொன்னேன். ஹாப்பி பொங்கல் மேடம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல் மேடம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீங்க எல்லாரும் எப்பவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து சம்மந்தி அம்மாவை பாக்குறவங்க. இப்படி திடுதிப்புன்னு வீட்டுக்கே வந்ததும் சம்மந்தி அம்மாவுக்கு சந்தோஷத்துல வாய் அடிச்சு போச்சுங்க. அம்மா, இது எல்லாமே ஆர்த்தியோட ஏற்பாடு தான். ஆமாத்த, நீங்க தலை பொங்கலை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் நம்ம வீட்டு ஆளுங்களோட மட்டும் கொண்டாடாம இப்படி நம்ம கிளைண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் எல்லாரையும் இமிடியேட்டா இன்வைட் பண்ணத. நம்மளோட கம்பெனிக்கு எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷனா இருக்கட்டுமே தான். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா ப்ராஜெக்ட்லயும் எங்க கூட டைப் வச்சதுக்கு நாங்க தான் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் ஆபீஸ்ல மட்டும் பார்த்து பேசிட்டு இருந்த நாம இன்னைக்கு உங்க வீட்டு பொங்கல் விழாவில் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம். எனக்கும் நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சம்மந்தி அம்மா, பொங்கல் பொங்குது. வாங்க வாங்க, எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க 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 போலாம். ஏன் ஆர்த்தி, ஆளுக்கு முன்னாடி அந்த வானதி கிளம்பி போனாலே முந்திரி கொட்ட மாதிரி, அப்படி அவ அங்க போய் என்னதாண்டி பண்ணிட்டு இருப்பா? ஏமா, அத்தை கிட்ட இருந்து வாங்கின பணத்தெல்லாம் என்னதாமா பண்ணிருப்பா அவ? அத தானடி உன்ன நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணா, ஏது பண்ணா, இல்ல என்ன பண்ண போறா, ஒண்ணும் தெரியலையே. அவள நம்ப முடியாது. இப்பெல்லாம் இன்னும் விவரமாயிட்டாடி. வாங்கின பணத்துல பொங்க வச்சு கொண்டாடினாலோ இல்ல அவ பேர்ல பேங்க்ல போட்டு வச்சுப்பாளோ
ஒண்ணும் தெரியலையே. பாப்போம் அங்க போய் அவ எண்ணத்தை பொங்க வச்சு பொங்குறான்னு. ஆண்டோ முன்னியத்துல இன்னைக்கு தாமா அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. உங்க குழந்தையா? ஆமாம்மா. குட்டி, உங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி. உங்க பேரை தாம்மா வச்சிருக்கோம். என்னங்க? அம்மா வேண்டாமா, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்களும் இங்க வருவோம்னு எதிர்பார்க்கலாமா? எங்க எல்லாருக்கும் மாலதியம்மா போன் பண்ணி குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடுறோம், அதுல ஒர்க்கர்ஸும் கலந்துகிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன இருந்தாலும் அவங்க சின்னம்மா இல்லையா? என்னங்க யாராலையுமே குறிப்பாத்து அடிக்க முடியலையா என்ன? ஐயா, தொழிலாளிங்க வீட்டு பெண்கள்னாலதான் உரிய அடிக்க முடியல. இந்த போட்டியை நல்லபடியா முடிச்சு வைக்கிறதுக்கு முதலாளி அம்மா வீட்டுல இருந்து யாரையாவது களத்துல இறங்க சொல்லுங்க. இந்த ஆள் என்னம்மா நம்மள கோத்து விடுறான்? வானதி, இந்த மாதிரி விளையாட்டுல உனக்கு கை வந்த கலையாச்சேம்மா. ஒட்டுமொத்த பெண்கள் சார்பா நீயே களத்துல இறங்கி என்னன்னு ஒரு கை பாத்திர வேண்டியதானே? ஏங்க, நீங்க என்ன அவளுக்கு ரெக்கமெண்டேஷனா? அவளால மட்டும்தான் அந்த பானையை உடைக்க முடியுமா? சொல்றாரு பாரு, ஆர்த்தி கொடுத்தா உடைக்க முடியும். ஏன் அவ வீர பெண்மணி இல்லையா? நீ என்னம்மா என்ன கோத்து விடுற? உன்னால முடியும் ஆர்த்தி. இங்க பாரு, நீதான் இன்னைக்கு அந்த பானையை உடைக்கணும். போ போய் அடிச்சு உடைப்போ. ஓடு போ. ஓ ஆர்த்தி, சும்மா ஒரு ட்ரை தானே. Come on, Aarti, come on. நல்லா தூக்கு 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 தூக்கு. ஆடி ஆர்த்தி, மேல மேல கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் பின்னாடி போ. Come on, Aarti, come on. இல்லடி Aarti, left, 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 left. அடி, இப்ப அடிச்சிரு அடி. ஐயோ, அப்படிதான் Aarti, நேராடி நேராடி. Aarti, left, 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 left. எல்லாம் கைதுங்க. அடிமா, மேல 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 அடிச்சிரு. Aarti, left, left. மேல 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 அடி 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 அடி. அம்மாவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நானா? அம்மா, உங்களால முடியாது என்னமா இருக்கு? இறங்கி விளையாடுங்கம்மா, வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, இறங்கி விளையாடுங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. ராஜி, இந்த போட்டியை நல்லபடியா முடிச்சு வைக்க கடைசி நம்பிக்கை நீ ஒருத்தி தாம்மா. அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல. ஓ ராஜி. ஓ
போம்மா. மீரா போங்க. அம்மா அம்மா ரைட் ரைட் மாமா. அம்மா ஃப்ரண்ட்ல போங்க. அடிங்க 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 அடிங்க. அடிங்க 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 அடிங்க. மா விட்டுறாதீங்க. சைடுல அடிங்க சைடுல அடிங்க சைடுல அடிங்க. ராஜி லெஃப்ட்ல. ஹை. ஸ்ட்ரைட்டா மா. இன்னைக்கு நீ எல்லாரோடையும் சேர்ந்து சகஜமா சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒர்க்கர்ஸ் எல்லாம் உன்னை கொண்டாடுறதும் அவங்களோட சேர்ந்து நீ சந்தோஷமா ஆடுறத பாக்குறப்ப பழைய ராஜேஸ்வரியை பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உன் சந்தோஷத்துக்காக நீ உழைக்கிறத விட உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக நீ உழைச்சதுதான் அதிகம் ராஜி. எப்ப பாரு வீட்டையும் ஆபீஸையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ இன்னைக்குதான் உன்னையே மறந்து நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன். உண்மைதாங்க. அந்த இடத்துல என்னை அறியாமதான் நான் சிரிச்சது சந்தோஷப்பட்டது எல்லாமே. அத நினைக்கும் போது நானா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு. உன்னை நான் இப்படி சந்தோஷமா பாக்குறதுக்கான முழு காரணமே வானதி தான். நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர வச்சு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சதுனாலதான் உன்னால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் வானதிக்கு தான் நம்ம நன்றி சொல்லியாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே உன் மருமக ஏற்பாடு செஞ்ச மாதிரி இருக்கு. உன் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதுல வானதி அடிச்சுக்க முடியாதுங்கிறத மறுபடியும் அவ நிரூபிச்சு காட்டிட்டான். சரி ராஜி, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. உன்னை நான் இப்படி சந்தோஷமா பாக்குறதுக்கான முழு காரணமே வானதி தான். நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர வச்சு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சதுனாலதான் உன்னால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் வானதிக்கு தான் நம்ம நன்றி சொல்லியாங்க. நம்ம வீட்லயும் சரி பண்ண வீட்லயும் சரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா சம்பந்தி, ஊர் பக்கம் நடக்கிற பொங்கல் விழா மாதிரி உரி அடிக்கிறது சிலம்ப சுத்துறதுன்னு திருவிழா மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. வானதி, நம்ம கொண்டு வந்த பொருளை கார்ல வச்சிட்டியாமா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. அப்புறம் எதுக்குமா இங்க வெயிட் பண்ணணும்? வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஏங்க என்னங்க நீங்க
இவர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டு முக்கியமான ஒரு விஷயத்துல முடிவு தெரியாம இங்கிருந்து எப்படி கிளம்புறது சொல்லுங்க. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இவ்ளோ செலவு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடினது எதுக்கு? அந்த போட்டியில யாரு ஜெயிச்சாங்கங்கிற முடிவை நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? சம்பந்தி அம்மா, நீங்க தானே சொன்னீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா யாரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு உங்க ராசியான சம்மந்தி கொடுத்த அந்த பரிசை கொடுக்கறேன்னு சொல்லி. அப்புறம் இன்னும் எதுக்குங்க யோசிச்சுக்கிட்டு? இந்த பண்டிகையெல்லாம் ஆர்த்தி தான் நல்லபடியா கொண்டாடினா அவதான் இந்த போட்டியில ஜெயிச்சான்னு பட்டுன்னு சொல்லிடுங்க. அமுதா, இங்க யாரு ஜெயிச்சாங்கன்னு தங்கச்சிமா முடிவு பண்ணட்டும். அதுக்கு முன்னாடியே நீ எப்படி வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா என்ன அர்த்தம்? நான் என்னங்க இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? எல்லாத்தையும் தெரிஞ்சு தெளிவா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆர்த்தி வீட்டுல கொண்டாடின பண்டிகையில சம்மந்தி அம்மாக்கு வேண்டப்பட்ட பெரிய பெரிய மனுஷங்களை எல்லாம் வர வச்சு அவங்கள கௌரவப்படுத்தி அக்கறையா கவனிச்சு அனுப்பினால, நாளை பின்ன அவங்க உதவி இல்லாம இவங்க வியாபாரம் நல்லபடி நடந்துருமா சொல்லுங்க? அப்படி ஒரு பெரிய வழி பண்ண ஆர்த்தி தானே இதுல ஜெயிச்சிருக்க முடியும். சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க. யாரோ தோத்துடுவாங்க வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆர்த்தி தான் ஜெயிச்சாங்கிற வார்த்தைய சொல்றதுக்கு நீங்க தயங்க கூடாதுங்க. பட்டுன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. சூப்பர்மா. ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாங்க, சொல்ல கேளுங்க. வேண்டாம் வேண்டாங்க, எங்க வேண்டாம், எனக்கு வேண்டாம், சொல்ல கேளுங்க. வேண்டாம். ஏய் வாந்தி, ஒண்ணு இல்லை. இந்த நான் இத இப்ப பிரிக்கல, அப்புறமா தனியா பிரிச்சு பாத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஏதோ வேண்டாம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தால, கிஃப்ட் வேணான்னு ஏதோ நினைச்சியா என்ன? இல்ல இல்ல, நான் வேண்டான்னு சொன்னது கிஃப்டே இல்லைங்க, அது வேற விஷயம், பர்சனல். ஓகே, ஆனா உனக்கும் எனக்கும் என்ன பர்சனல் இருக்கு சொல்லு. நான் சொல்லிடுவேன், ஆனா நீங்க தான் ரொம்ப வெக்கப்படுவீங்க. பரவாயில்ல சொல்லு.
நானே கேக்குறேன்ல. சரி சொல்றேன். சினிமால எல்லாம் ஹஸ்பண்ட் கண்ணை மூட சொன்னா வைஃபும் கண்ணை மூடுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் டேஷ் கொடுப்பாங்கல்ல. டேஷ்னா அது அது வந்து டேஷ்னா ஓ முத்தமா? நான் உனக்கு முத்தம் கொடுக்க வரேன் நினைச்சியா? நீ அப்படிலாம் நினைக்க மாட்டேன். பட் ஏதோ சம்திங் ராங். ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மாலதி. சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? உட்காருங்கம்மா. வாங்க உட்காருங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டலாம் வரலாமா? நீங்க ஏதோ கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? இல்ல, உங்க வளப்புல வளர்ந்த புள்ளதான் ராஜா. அவன் கல்யாண விஷயத்த கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. அதான் உங்களுக்கு கோவமோ என்னமோன்னு கேட்டேன். எனது ராஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இவ்ளோ அதிர்ச்சியா கேக்குறீங்க? அப்போ உங்களுக்கு நடந்த ஒண்ணுமே தெரியாதா? ராஜாவால ஒரு பொண்ணு கர்ப்பமாகி அதனால ராஜாவுக்கு கல்யாணமாகி இது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது? அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க உங்க ஆசிரமத்துல வளர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு எப்படி ரெண்டங்க பண்றதுன்னா சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்களா? என்னம்மா சொல்றீங்க? எங்க ஆசிரமம் ஒழுக்கத்துக்கு பேர் போன ஆசிரமம். அப்படிங்களா? நல்ல ஒழுக்கம் தான் போங்க. நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. இந்த வானதி, அவ உங்க ஆசிரமத்துல தானே பிறந்து வளர்ந்தா. அவ என்னத்த பெருசா நல்லா வளர்ந்துட்டா. தங்கச்சியை பார்க்க வந்த மாப்பிள்ளைய எப்படியோ மயக்கி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, அது கூட போய் தொலையட்டும். அதனால ஒரு கெட்ட பேரும் கிடையாது. ஆனா இந்த ராஜா பண்ணது? இல்லங்க, ராஜா நல்ல பையன். அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். நீங்க தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத ஆள்கிட்ட பேசுறீங்க. நான் கிளம்புறேன். அட நில்லுங்கம்மா. உண்மைய சொன்னா உங்களுக்கு இவ்ளோ கோவம் பொத்துக்கிட்டு வருது? நீங்க அருமையா வளர்த்த ராஜாவை அந்த வானத்தி டிரைவர்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. வந்தவன் ஒழுங்கா அவன் வேலையை செய்யணும்ல. அதை விட்டுட்டு முதலாளி அம்மா பொண்ணு ஸ்வேதாவை மயக்கி கர்ப்பமாக்கிட்டா. இங்க பாருங்கம்மா, இத நான் யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எனக்கு என்ன பயம் இருக்கு? என்னம்மா நீங்க இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க அந்த பையன் மேல? அட, இதெல்லாம் பழி போடுற விஷயம் இல்லம்மா, பொய் சொல்ற விஷயமும் இல்ல. வேலைக்காரனா வீட்டுக்குள்ள வந்த ராஜா முதலாளி அம்மா பொண்ணு மயக்கி அவளை கர்ப்பமாக்கி அதையே சாக்கா வச்சு அவ கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். பாவம் என் சம்பந்தி அம்மா அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவங்க மரியாதை என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, எல்லாமே ஒரே நிமிஷத்துல தூள் தூளா போச்சு. அவங்க சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. இப்ப அவங்க இந்த வீட்ல ஒரு நடப்புற மாதிரி தான் இருக்காங்க. அசிங்கம் அசிங்கம், நம்ம ஆசிரமத்துக்கே அசிங்கம். ஐயோ இல்ல மதர். இனிமே ஆசிரமத்துல பசங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையேடா. இனி யாரு ஹெல்ப் பண்ணுவா நமக்கு? ஐயோ மதர், எதுக்கு அழறீங்க? என்ன பத்தி தெரியாதா மதர் உங்களுக்கு? நான் தப்பு பண்ணுவனா? உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தருவனா? என்ன நம்புங்க மதர். ஐயோ மதர், நான் உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். என்ன நம்புங்க மதர். ஏன்னா அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. ஸ்வேதா மேடம் ஒரு பையனை காதலிச்சாங்க. அதனால கர்ப்பமானாங்க. கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனா அங்க முடியாது, நாளாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த சமயம் வீட்டுல அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ணிட்டாங்க.
காதலிச்சவனோட அவங்க ஓடி போயிடலான்னு தீர்மானிச்சாங்க. ஆனா அவன் ஸ்வேதாவோட நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்படி போடு. இந்த நேரம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஸ்வேதா மேடம் வானதி அக்கா தான் காப்பாத்தினாங்க. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும், ஸ்வேதா மேடம் தற்கொலை பண்ணிக்காம இருக்கிறதுக்காகவும், ஸ்வேதாவோட குழந்தைக்காகவும், ஸ்வேதாவுக்காகவும் என்ன தாலி கட்ட சொன்னாங்க. வானதி அக்கா சொன்னதுனாலதான் நான் ஸ்வேதா மேடம்க்கு தாலி கட்டினேன். என் வாழ்க்கையில வானதி அக்கா வார்த்தையை மீறி என்ன இருக்கு மதன்? அதனாலதான் மதன் நான் ஸ்வேதா மேடம்க்கு தாலி கட்டினேன். மதர், வானதி எப்ப வந்தீங்க மதர்? கடவுள் மாதிரி எல்லாரையும் நீ காப்பாத்திருக்க. மதர், அம்மாக்கு இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாது. நான் சொல்ல மாட்டேமா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அம்மா அமுதா தான் ராஜாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க. அதனாலதான் ராஜாவை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. என்ன மதன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. நான் வரேன். வரவானது. சரி. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நீ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. என்னை பத்தி மதர் கிட்ட அமுதாமா ஏதோ தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. மதர் கோவப்பட்டதுனாலதான் நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதா போயிருச்சுக்கா. அமுதாம்மா, நீ மதர் கிட்ட பேசின எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்கடா. அவங்க ஏதாவது பிரச்சனை எதுவும் கிளப்பிடாம இருக்கணும். நம்ம ஸ்வேதாவோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. கடவுளே, இந்த நாள் ஏன் இப்படி விடிஞ்சதுன்னு தெரியலையே. உங்க அம்மாவும் தங்கச்சியும் இல்லங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் அத பத்தி அமுதா அம்மா கிட்ட பேசிட்டேன். பேசுறியா? ஆமாங்க. இந்த விஷயத்த பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நான் எப்படி இத போய் வெளியே சொல்லுவேன்? நீ ஒன்னும் கவலைப்படாத. என் உயிரே போனாலும் சரி, இந்த விஷயத்த பத்தி ஏன் வாயால நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இந்த குடும்பத்தோட கௌரவம் நம்மளோட குடும்ப கௌரவம்னு சொன்னாங்க. அவங்க சொல்றத நீ நம்புறியா வானதி? மத்த விஷயத்துல எப்படியோ தெரியாது, இந்த விஷயத்துல நான் அவங்கள நம்புறேன். நான் நம்பல. நம்ப முடியாது வானதி. கடைசி வரைக்கும் அவங்க இந்த உண்மையை சொல்லாம, இந்த உண்மை அம்மாக்கு தெரிகிற வரைக்கும் நான் அவங்கள நம்ப மாட்டேன். ராஜ ராஜேஸ்வரியும் சேர்த்தே அவமானப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் கூட வெளியில தலை காட்டவே அசிங்கப்படணும். கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்.
நான் இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் என் பொண்ணு கையில வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமா போய் சொல்லுங்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா எப்படிமா இதெல்லாம் பண்றது? இதெல்லாம் நான் நினைச்சா மட்டும் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்கு ராஜராஜேஸ்வரி குடும்பத்தை வச்சு செய்யறதுக்கு சரியான ஒரு ஆளை இறக்கணும். யாரம்மா கொண்டு வர போற? ஸ்வேதாவோட பழைய காதலன். அவளை கர்ப்பமாக்கிட்டு கை விட்டுட்டு ஓடி போனானே அந்த ஏமாத்துக்காரன், அவனுதான். அவனை கூட்டிட்டு வந்து அவன் வாயாலேயே செம்ம பிளான் ஆண்டி. ஆனா நம்ம கூப்பிட்டா அவன் வருவானா? என்ன அபினி குழந்தை மாதிரி கேள்வி கேக்குற? அவன் என்ன பெரிய உத்தமனா? நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஸ்வேதாவை நடுத்தெருவுல கழட்டி விட்டுட்டு ஓடி போனவன் தானே. அப்படிப்பட்ட பணத்தாசை புடிச்சவன எல்லாம் அதே பணத்தை காமிச்சு கூப்பிட்டா வந்துட போறான். ஆமா ஆர்த்தி, ஆன்ட்டி சொல்றதுதான் கரெக்ட். ஆர்த்தி, ஸ்வேதாவோட பழைய போன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? இருக்கே. முதல்ல அதை எனக்கு சென்ட் பண்ணு. இரு. அமிச்சிட்டேன். இந்த நம்பரை வச்சு அவளோட லவ்வரோட போன் நம்பரை இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. யாருக்கு போன் பண்ற? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ கௌதம், நான் அபி பேசுறேன். பிஸியா இருக்கியா, ஃப்ரீயா இருக்கியாடா? சொல்ல அபி, ஆபீஸ்ல தான். ஒண்ணும் இல்லடா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்ல அபி, என்ன ஹெல்ப்? சரிடா, நீ பாத்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகே ஓகே அபி, பை. போலீஸா? ஆமாண்டா, உன் அட்ரஸ காட்டி என்கிட்ட விசாரிக்கிறாங்க. நீ ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானடா? இது யாருன்னு எனக்கு தெரியாது, வேற யாருக்கிட்டயாவது கேட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. நல்ல வேலை பண்ணடா. ஆனா போலீஸ் ஏன் என்ன தேடி வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. சரி விடு, இனி யார் வந்து கேட்டாலும் இப்படியே சொல்லி மெயின்டைன் பண்ணு. சரிடா மாப்ள. மச்சான் மச்சான் மச்சான், எனக்கு ஒரு டவுட். என்ன சொல்றா? இல்ல, நம்ம ரைஸ் மில் ஓனரோட பொண்ண கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னியே, என்னாச்சு? உஷார் பண்ணிட்டியா? ஏண்டா இந்த நேரத்துல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாடா? சொல்றா மச்சான், ஒரு ஆர்வத்துல தானே கேக்குறேன். சொல்லி வச்ச மாதிரியே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? அத்தை, அது வந்து அது வந்து நான் சொல்றேன் ஆர்த்தி. சம்பந்தியம்மா, ஆர்த்தியோட ஃப்ரெண்டுக்கு தாலி பிரிச்சு போடுற விழாங்க. அதுக்குதான் நாங்க காலையிலேயே போயிட்டு இப்ப திரும்பி வரங்க. அதானே ஆர்த்தி? அதுதான். ஆமாமா. ஆர்த்தியோட ஃப்ரெண்டா? ஆர்த்திக்கு இங்க ஏது ஃப்ரெண்டு? இருக்காங்க இருக்காங்க. என்னங்க நீங்க பாரு, உங்க அப்பாவே எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு. அவங்க சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்காரு. ஃபங்க்ஷன் தான் காலையிலேயே முடிஞ்சிருக்கும்ல, அப்படியே வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆர்த்தி? அது அது சம்பந்தியம்மா, அந்த புள்ள நம்ம ஆர்த்தியோட ரொம்ப நெருங்கின சிநேகிதிங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு ஏதோ விருந்தாளிங்க மாதிரி பட்டும் படாம எப்படிங்க வந்துட முடியும்? அதான் காலையில முத ஆளா போயிட்டு சாயந்தரம் கடைசி ஆளா திரும்பி வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமுங்க, அந்த பொண்ணுக்கு திருப்பதியில தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ எங்க யாராலையும் அந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியலங்க. அதனாலதான் தாலி பிரிச்சு போடுற விழாலையாவது நம்ம கலந்துகிட்டே ஆகணும்னு நானும் ஆர்த்தியும் கிளம்பி போயிட்டோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க சம்பந்தியம்மா,
தாலி பிரிச்சு போடுற விழாவை கல்யாணம் அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்திட்டாங்கன்னா பாருங்களேன். உறவுக்காரங்க, ஊர்க்காரங்க, அவங்க இவங்கன்னு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த புள்ளையும் அவங்க வீட்டுக்கு ஒத்த புள்ளையா கேட்கவே வேணாங்க. பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் செஞ்சு வச்சு ஐயோ பார்க்கவே 2 கண்ணு பத்தலைங்க. அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு மனசுக்கு சந்தோஷமாவும் இருந்தது, அதே சமயத்துல கொஞ்சம் வருத்தமாவும் இருந்ததுங்க சம்பந்தியம்மா. என்னாச்சு? அது நம்ம வீட்ல கூட ஸ்வேதா பாப்பாக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுங்க. ஆனா அவளுக்கு இதுவரைக்கும் தாலி பிரிச்சு போடுற அந்த விழாவை நாம இன்னும் செய்யவே இல்லைங்களே.